மகாபாரதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அப்புறமா நாம ஞாபகம் வச்சுக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கர்ணன். குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த புத்திரன் தான் கர்ணன். குந்தி தேவிக்கு சூரிய பகவான் ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. அந்த வரத்தோட பலனை அறியாத குந்தி தேவி அதை சோதிச்சு பார்க்கவே கையில ஒரு குழந்தை கிடைச்சிருது. திருமணத்திற்கு முன்பாக கையில் குழந்தை இருப்பதை தெரிஞ்சா ஊரார் நம்மள தூற்றுவாங்க அப்படின்னு நினைச்ச குந்தி தேவி அந்த குழந்தைய ஒரு பட்டு துணியால சுற்றி ஆத்துல விட்டுறாங்க. கங்கை ஆற்றுல மிதந்து வந்த அந்த குழந்தைய அதிரத நந்தனனும் ராதையும் கண்டெடுத்து வளர்க்குறாங்க. அதிரத நந்தனன் திருதராஷ்டிரரோட அரச கோட்டையில தேரோட்டியா பணிபுரியறவரு. கர்ணனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. காதல குண்டலத்தோடும் மார்பு கவசத்தோடும் பிறக்கும் போதே செல்வத்தோட பிறந்ததால வசுசேனன்ற பெயரும், சூரியரோட புத்திரன்றதுனால சூரிய புத்திரன்ற பெயரும், ராதையால வளர்க்கப்பட்டதால ராதேயன் அப்படின்ற பெயரும், தேரோட்டியோட மகன் அப்படின்றதுனால சுத்த புத்திரன் அப்படின்ற பெயரும், அங்க தேசத்தோட அரசர் அப்படின்றதுனால அங்கராசன் அப்படின்ற பெயரும், தாராள மனம் கொண்டவர் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்றதுனால தான வீரன் அப்படின்ற பெயரும், பரசுராமரால அளிக்கப்பட்ட விஜயா அப்படின்ற வில்ல உடையறதால விஜயதாரி அப்படின்ற பெயரும், சூரிய இனத்தை சேர்ந்தவர்ன்றதுனால வைகார்தனன் அப்படின்ற பெயரும், பேச்சில உண்மையும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவரும் அப்படின்றதுனால விரிஷன் அப்படின்ற பெயரும், இப்படி பல பெயர்களை கொண்டவர் தான் கர்ணன். கர்ணன் வில்வித்தையில சிறந்தவர். போர்க்கலைகள் பலவற்றை கற்றவர். பல கலைகளும் திறமைகளும் அவருக்கு இருந்தாலுமே அவரோட பிறப்பு காரணமா பலராலும் ஒதுக்கப்பட்டாரு. ஆனா துரியோதனன் கர்ணனுக்கு ஆதரவு கொடுத்தாரு. துரியோதனனும் கர்ணனும் சிறந்த நண்பர்களாகவே இருந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட மூலமாக பஞ்ச பாண்டவர்களோட தாய் குந்தி தேவி தான் தனக்கும் தாய் அப்படிங்கிறத கர்ணன் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் துரியோதனனுக்கு நண்பரா இருக்கிறதுனால பஞ்ச பாண்டவர்களோட நட்பு பாராட்ட முடியல. மகாபாரத போர்ல அவங்களுக்கு எதிர்த்து நின்னு போராடக்கூடிய சண்டையிடக்கூடிய நிலைமையில தான் கர்ணன் இருந்தாரு. மகாபாரத போர்ல துரியோதனனுக்காக அர்ஜுனனை எதிர்த்து தன்னோட உயிரையும் நீர்க்கிற நிலைமையில இருந்தாரு கர்ணன். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட உயிர் போகாததுனால அவர் செஞ்ச புண்ணியம் தான் அவரோட உயிர் போகல அப்படின்றதுக்காக ஒரு பிராமணரை போல வேடமிட்டு வந்து அவரோட புண்ணியத்தை எல்லாம் கர்ணன்ட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு. அப்புறம் கர்ணனோட உயிரும் பிரிஞ்சிருது. கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா தர்ம தேவதை வந்து கர்ணனோட ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ கர்ணனுக்கு பசியும் தாகமும் உண்டாகுது. அப்போ அவருக்கு தங்கத்தையும் பணத்தையும் வெள்ளியையும் அள்ளி கொடுக்கறாங்க உணவா. இதனை பார்த்த கர்ணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. நான் பூமியில இருக்கும் போது நிறைய தானங்களும் தர்மங்களும் செஞ்சேனே, வாரி வாரி கொடுத்தேனே, இப்ப ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கு யமதர்மராஜா பதில் சொல்றாரு. நீ பூமியில இருக்கும் போது எல்லாருக்குமே உதவி செஞ்ச, வாரி வாரி கொடுத்த, ஆனா யாருக்கோ அன்னதானமோ உன்னோட முன்னோர்களுக்கு நீ தர்ப்பணம் செய்யல, அவங்கள நினைச்சு வணங்கல, அந்த பாவத்துக்கான பலன் தான் இது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கர்ணன் யமன் கிட்ட, எனக்கு என்னோட முன்னோர்கள் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்கள வழிபடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியா, சரி, நான் உனக்கு அப்ப ஒரு வாய்ப்பு தரேன். நீ 15 நாட்கள் பூமிக்கு போ, உன்னோட முன்னோர்களை தெரிஞ்சுக்கோ, அவங்கள வழிபடு, அவங்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்து உன்னோட முன்னோர்களை வழிபடு அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கர்ணனை 15 நாட்கள் பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த 15 நாட்கள் தான் இந்த புரட்டாசி மாதத்துல வர மகாலயம். அந்த மகாலயத்துல வந்த அமாவாசையில கர்ணன் தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததாலதான் அத மகாலய அமாவாசையா அழைக்கப்படுது. பொதுவா அமாவாசை அப்படின்னாலே கருப்பு. நம்மளோட முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வழிபடுற தினத்தை தான் நம்ம அமாவாசையா சொல்றோம். அதனால முன்னாடி காலத்துல நம்மளோட முன்னோர்களை கருப்பு அப்படின்னு சொல்லியும் வழிபட்டு இருக்காங்க. கர்ணன் தன்னோட பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருந்ததாலதான் முன்னோர்களாகிய கருப்பு அவரை விடாம துரத்தி இருக்கு. அதனால அவருக்கு பசியும் தாகமும் ஏற்பட்ட போது அவருக்கு உணவு கிடைக்காமலும் இருந்திருக்கு. கர்ணன் தன்னோட முன்னோர்களை வழிபட்ட அந்த 15 நாட்கள் மகாலயம். அந்த தர்ப்பணம் கொடுத்த அந்த அமாவாசை மகாலய அமாவாசைன்னு அழைக்கப்படுது. பின்னர் அவர் சொர்க்கத்துக்கு சென்றாரு அப்படின்னு கருதப்படுது. இப்பவும் நிறைய பேருக்கு தன்னோட முன்னோர்களை பத்தி தெரியாம இருந்திருக்கும்.
இருந்திருக்கும், நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்காமலும் இருந்திருப்பாங்க. அப்படி உள்ளவங்க எல்லாம் இந்த மகாலய அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கும் போது 21 தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுத்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். சில பேர் மாதம் அமாவாசையில தர்ப்பணம் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இறந்த வருட திதிகளை கணக்கு வச்சு வருடம் தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆனா மாதம் பண்ணினாலும் வருடம் பண்ணினாலும் மகாலய அமாவாசையில தர்ப்பணம்ங்கிறது கண்டிப்பா பண்ணணும். நம்மளோட முன்னோர்கள் எல்லாருக்கும் போய் சேருகின்ற ஒரு திதி தான் அந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலயத்துல முன்னோர்கள் நம்மளை தேடி பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நமக்கு நம்மளோட முன்னோர்களை பத்தி தெரியாட்டாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையில அவங்களுக்கு விரதம் இருந்து கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய பேரு இந்த மகாலயம் 15 நாட்களுமே விரதம் இருப்பாங்க, விரத முறைகளை கடைபிடிப்பாங்க. அப்படி என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகாலயத்துல வர அமாவாசைக்கு முந்தின நாள் அசைவம் எடுக்காம சுத்தமா இருந்து விரதம் இருந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி காகத்துக்கு சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கணும். சரி, மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா இல்ல, தர்ப்பணம் பண்ணிட்டு தானங்களும் பண்ணலாம். உங்களால இயன்ற அளவு என்னென்ன தானங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். குறிப்பா அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது. பசுக்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப முக்கியம். பசுக்களுக்கு கீரை வகைகள்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கறது, பழங்கள் காய்கறிகள் உங்களால என்ன முடியுமோ அத பசுக்களுக்கு உணவாக கண்டிப்பா கொடுக்கணும். இது போக யாரெல்லாம் கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா துர்மரணம் அடைஞ்சவங்க, உங்க வீட்டுல ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, எதிர்பாராம இறந்தவங்க, அப்படி துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த மகாலய அமாவாசையில தர்ப்பணம் பண்ணா அவங்க ஆத்மா சாந்தி அடையும், உங்க குடும்பமும் நல்வாழ்வு பெறும். மகாலய அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைதான் மகாலய அமாவாசை திதி. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுல உணவு செஞ்சு நம்ம முன்னோர்களை வழிபட்டு நாம இலை போட்டு சாப்பிடுற நேரம் ராகு காலம் யமகண்டம் இல்லாம நல்ல நேரமாவும் இருக்கணும். இந்த 15 நாட்கள் மகாலயம் யமதர்மன் கர்ணனுக்கு கொடுத்த வாய்ப்பு மட்டுமில்ல, நமக்கும் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். இந்த மகாலய அமாவாசையில நம்ம முன்னோர்களை வழிபட்டு நம்ம பித்ரு தோஷம் சாபம் எல்லாம் நீங்கி நம்ம குடும்பம் நல்வாழ்வு பெறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம மீனாட்சி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.